Hi everyone, welcome to Hindi Kripa channel. இந்த ஹிந்தி கிருப்பா சேனலில் நம்ம பேசிக் ஹிந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்போக்கன் ஹிந்தி, ரீடிங் ப்ராக்டிஸ், ஹிந்தி சபா எக்ஸாம் புக்ஸ், ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர், வொக்காபுலரின்னு எல்லாமே ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ஸோ ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஹிந்தி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சேனல் வந்து லைனாக நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 1 மந்தில் நீங்கள் ஹிந்தி ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற அ ஆ இ ஈ. ஸோ இது ஆல்ரெடி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா தமிழில் எப்படி உயிர் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி, இங்கிலீஷில் AEIOU இருக்கிற மாதிரி, ஹிந்திலையும் பேசிக் லெட்டர்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஸ்வர். இது வந்து ஸ்வர்னு சொல்லுவாங்க, SWAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிந்தியில் பேஸ், அதாவது ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்வர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹிந்தியில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சோட்டி ஆவாஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் படி ஆவாஜ். சோட்டி ஆவாஜ் அப்படின்னா என்னென்னா சின்ன சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். படி ஆவாஜ் அப்படின்னா என்னென்னா பெரிய சவுண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 சவுண்டையும் வச்சு நம்ம இது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் நம்ம எப்படி எழுதுறதுங்கிறத கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்வரில் மொத்தம் 13 லெட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் இங்கிலீஷில் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ இந்த ஆலேருந்து அவ் வரைக்கும் வந்துட்டு ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 லெட்டர் அண்ட் அஹா வந்துட்டு அயோக்வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 லெட்டரை வச்சு புதுசாக ஒரு வேர்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது 2ஐயும் அயோக்வாக் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தனியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அனுஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஹா வந்துட்டு விசர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுஸ்வர் விசர்க். ஸோ அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ அவ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தமிழில் இக்கு ப்ளஸ் ஆக்கா, ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஹிந்தியில் இந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு வேர்ட் க்ரியேட் பண்ண முடியும். பட் இந்த லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் வச்சு நம்ம வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு பேர் அயோக்வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக பார்க்கும்போது அனுஸ்வர் அண்ட் விசர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்க செப்பரேட் நோட் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நான் என்னென்ன சொல்லி கொடுக்குறேனோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு எழுதிட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இப்போது சிம்பிளாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சோட்டி ஆவாஜ் கி ஆ, அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 மாதிரி போடணும். அந்த 3யோடைய மிடில்லேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் அதை ஒட்டி ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே வந்து இப்படி ஒரு லைன் போடுவாங்க. இதுக்கு பேர் க்ளோசிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சோட்டி ஆவாஜ் கி ஆ. நெக்ஸ்ட் படி ஆவாஜ் கி ஆ, அது எப்படி எழுதுறது அப்படின்னா, சேம் இதே மாதிரி சோட்டி ஆவாஜ் கி ஆ மாதிரியே 3 போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். அப்புறம் மேலே க்ளோசிங் லைன். க்ளோசிங் லைன் இஸ் வெரி மஸ்ட் இன் ஹிந்தி. ஸோ இது சோட்டி ஆவாஜ் கி ஆ, இது படி ஆவாஜ் கி ஆ. அடுத்து சோட்டி ஆவாஜ் கி இ, அது எப்படி போடணும்னா, சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு கேபிட்டல் எஸ் மாதிரி போட்டுட்டு இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சுழி, அப்புறம் மேலே வந்து க்ளோசிங் லைன். இது சோட்டி ஆவாஜ் கி இ. அடுத்து படி ஆவாஜ் கி இ, அதே மாதிரி சின்ன சோட்டி ஆவாஜ் இ எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இங்கிருந்து மேலே வந்து ஒரு சி இப்படி போட்டால் இது படி ஆவாஜ் கி ஈ. அடுத்தது உ, சோட்டி ஆவாஜ் கி உ, அது எப்படி போடுறதுன்னா, வெறும் இப்போ எப்படி மேலே 3 மாதிரி போட்டோம் அதே மாதிரி 3 மாதிரி போட்டு மேலே வந்து க்ளோசிங் லைன் போட்டோம்னா இது சோட்டி ஆவாஜ் கி உ. அண்ட் அடுத்து படி ஆவாஜ் கி உ, சேம் அதே மாதிரி சோட்டி ஆவாஜ் உ 3 மாதிரி போட்டுட்டு அந்த சென்டரில், இந்த 3யோடைய சென்டர்லேருந்து இப்படி ஒரு லைன் பெண்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து படி ஆவாஜ் கி ஊ. அடுத்தது வந்து ரீ அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு
லெஃப்ட் சைடில் கே எப்படி போடுவோம் இங்கிலீஷில், அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி கே மாதிரி போட்டு இங்கிருந்து இப்படி வந்து எஸ் மாதிரி கொண்டு வந்து 3 வந்து நம்ம தலைகீழாக போடுறோம். மேலே க்ளோசிங் லைன். இது வந்து ரீ. இந்த வீடியோவில் நம்ம ஆலிருந்து ரீ வரைக்கும் பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏலேருந்து அஹா வரைக்கும் எப்படி எழுதுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.